உங்க வீட்டுல பிரச்சனையே இருக்கக்கூடாதா? கணவன் மனைவிக்குள்ள சண்டையே வரக்கூடாதா? அப்ப நீங்க வீட்டுக்கு போகும்போது அன்பு என்ற கனியை நீங்க கொண்டு போகணும். ஏன்னு கேக்குறீங்களா? அன்பு நீடிய பொறுமை உள்ளதுங்க. அன்பு என்னைக்குமே பொறாமப்படாது. அன்பு இருமாப்பா இராது. அது சகலத்தையும் தாங்குங்க. அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போகும்போது இந்த அன்பு என்ற கனியை கொண்டுட்டு போகணும். கொண்டுட்டு போறீங்களா? நான் தாங்க சந்தோஷத்தின் கனி. சந்தோஷம் ரொம்ப ரொம்ப ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது. வேதாகமத்துல சொல்லப்படுகிறது பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லப்படுகிறது. இதுக்கு உதாரணம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அது மாத்திரம் இல்ல, அவருடைய அன்பை ரசித்து பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் அநேக சந்தோஷங்கள் உண்டாகுது. நீங்க போகும்போது வெறுமையா போக சந்தோஷத்தை கனி கண்டிப்பா கொண்டு போங்க. நான் தாங்க உங்க சமாதானம். உங்க வீட்டுல பொண்ணு இருந்தாலும் பொருள் இருந்தாலும் இந்த சமாதானோட கனி உங்ககிட்ட இல்லைன்னா அதுக்கு ஒரு அர்த்தமே இல்லைங்க. அதுக்கு ஒரு வீட்டுக்குள்ள நீங்க போகும்போது சமாதானம் சொல்லுங்க. ஏன்னா வேதமே நமக்கு அப்படிதான் சொல்லுது. இன்றைக்கு இந்த வருஷத்துல இந்த சமாதானத்துக்கு கனி கொண்டு போங்க. உங்க அலுவலகத்துக்குள்ள எப்பொழுதும் சமாதானத்துக்கு கனி இருக்குங்க. நான் தாங்க நீடிய பொறுமை கனி. நம்ம எல்லாத்துலயுமே நீடிய பொறுமையா இருந்தா நம்ம அழிவே காண மாட்டோங்க. வேதத்துல கூட பாக்குறோங்க, யோபு தன்னுடைய சரீரம் மலநடைந்த போதிலும் சரி, அவருடைய பிள்ளைகள் மறிச்ச போதிலும் சரி, அவர் நீடிய பொறுமையா இருந்ததுனாலதான் ரெட்டிப்பான நன்மையை காண செய்தார். அதுக்காக தானே நானும் சொல்றேன், வரப்போற வருஷத்துல நம்ம நீடிய பொறுமையா இருந்தா நமக்கு அழிவே காண மாட்டோங்க. அதனால தானே சொல்றேன், அந்த நீடிய பொறுமை கனியை நீங்க வீட்டுக்கு கொண்டு போங்க. கனி வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்ததுன்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா உண்மையான கிருபை கிடைச்சதுனால தாங்க நோவா காக்கப்பட்டான். அது போல நாம குடும்பமும் காக்கப்படணும்னா அந்த தயவன்ற கனியை எடுத்துட்டு போங்க. நான் தாங்க நற்குணம் என்ற கனி. தாவீதை எல்லாரும் நம்ம வேதத்துல வாசிச்சிருப்போம். ஒரு சின்ன தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஆனா அவனை ஆண்டவர் ஒரு பெரிய ராஜாவாக உயர்த்தி அழகு பார்த்தார். உங்க வாழ்க்கையிலும் பெரிய உயர்வை நீங்க காணணும்னா நற்குணம் என்ற கனியை நீங்க எடுத்துட்டு போங்க. கர்த்தர் உங்களையும் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நான் தாங்க விசுவாசம் என்ற கனி. விசுவாசத்தின் தந்தை தான் ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு 100 வயது ஆனாலும் குழந்தை இல்லாம இருந்தாரு. ஆனாலும் விசுவாசமா இருந்தாரு. அப்போது ஆண்டவர் தரிசனம் கொடுக்கும் போது உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கட்டு. அப்போ அவர் போய் சொல்றாரு, அவங்க மனைவி கிட்ட சொல்றாரு, சாரா கிட்ட, நமக்கு ஒரு குழந்தை பிறக்குன்னு நான் தரிசனத்துல சொல்லியிருக்கிறாரு. எனக்கு கர்ப்பமே செத்து போச்சு, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கட்டு? அவங்க என்ன பண்றாங்க, சிரிக்கிறாங்க. சிரிக்கும் போது அப்போ அவர் என்ன பண்றாரு, விசுவாசிக்கிறாரு. விசுவாசிக்கும் போது அவர் ஒரு ஆண் குழந்தை ஈசாக்கு ஒரு மகன் பிறக்கிறார். அப்போ அவர் பிறக்கும் போது அப்படின்னா சொல்றாரு, எனக்கு நீ பலியிடு வாயான்னு கேட்கிறாரு. அப்போ நான் பலியிடேன்னு சொல்லும்போது அப்போ பலியிட போகும்போது அவர் வேலைக்காரர் கேட்கிறாரு, எஜமானி நீங்க திரும்பி வருவீங்களா என்று கேட்கிறாரு. விசுவாசத்தோட நான் திரும்பி வருவோம் என்றாரு. அப்ப யோவான் 11:40 சொல்லுகிறது, நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீங்க என்று. ஆபிரகாம் விசுவாசத்தை போல நீங்களும் விசுவாசிக்கணும். விசுவாசத்தின் கனியை விசுவாசித்தால் நீங்க கொண்டு போகலாம். சாந்தமான கனி. உங்களுக்கு இந்த கனி பிடிச்சிருந்தா வீட்டுக்கு கொண்டு பாருங்க. என்னுடைய கனிதாங்க இச்சடக்கம் வேதாகமத்துல பாத்தீங்கன்னா யோசேப்பு தான் உதாரணமா இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம 10 கட்டளையில ஒரு கட்டளை தான் இச்சடக்கம். இச்சடக்கத்து நிமித்தமா அவரு பாவத்தை ஈடுபடாம இருந்தாரு. இந்த கனி உங்களுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க, ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென்.